வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான கிச்சடி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த கிச்சடி நிச்சயமாக ரெஸ்டாரண்ட்டில் தர அதே அளவுக்கு ரொம்பவே சுவையாகவும் பிரமாதமாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பேனில் 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லேசாக சூடு ஆனதன் பிறகு இதில் 2 பிரியாணி இலை, 4 to 5 கிராம்பு, 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, ஒரு அன்னாசி பூ மற்றும் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்க ஹோல் ஸ்பைசஸில் இருக்கக்கூடிய மனம் வெளியே வரணும். அது வரைக்கும் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிப்போம். நம்ம ஹோல் ஸ்பைசஸ் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த நேரத்தில் 1/2 டீஸ்பூன் அளவு பொடியாக நறுக்கிய இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய் மற்றும் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் நல்லா மெல்லியாக தான் நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்து 2 to 3 நிமிடம் இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் இதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 1/2 கேரட்டை நறுக்கி சேர்த்துக்கலாம். அதன் பிறகு ஒரு 4 to 5 பீன்ஸையும் நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா குக் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்திருக்க காய்கறி ஓரளவுக்கு குக் ஆனதன் பிறகு இது கூட 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அதன் பிறகு 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்து இந்த தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணுவோம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் பாயில் பண்ணி வச்சுருக்க பீஸ் சேர்த்துக்கலாம். ஒருவேளை நீங்கள் பச்சையாக சேர்க்குறீங்க அப்படிங்கும்போது கேரட் மற்றும் பீன்ஸ் சேர்க்கும்போது நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு 1 கப் அளவு ரவையை சேர்த்துப்போம். ரவை சேர்க்கும்போது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க, அப்போ தான் உருண்டை கட்டாமல் இருக்கும். ரவையை சேர்த்து உடனடியாக ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி லேசாக திக்காகி வரும்போது இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது அடுத்து ஒரு 3 to 4 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம கிச்சடி நல்லா குக் ஆகிடுச்சு. லிட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு முறை இதை லேசாக கிளறி விட்டுக்கோங்க. ஒரு முறை லேசாக இதை கிளறி விட்டதன் பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். ஒரு சூப்பரான கிச்சடி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதில் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.